ஓம் சாந்தி 24/12/2024 காலை முரளி. ஓம் சாந்தி பாப்தாதா மிகுடன். சிவத்தந்தை பிரம்மா தந்தையோட லாபத்தை நமக்காக ஆசிரியர் பாடலுக்கு வந்திருக்கிறார். நம்மள இறைமாணவர்கள் மிக கவனமா ஆத்ம அபிமானிகள் முரளியை கேட்கலாம். பாபா சொன்னாங்க, இனிமையான குழந்தைகளே, அளவற்ற குஷி மற்றும் போதையில் இருப்பதற்கு தேக உணர்வு என்ற நோயை விட்டுவிட்டு அன்பான புத்தியுடையவர ஆக்குங்கள் சொல்றாரு. இப்ப ரொம்ப அளவற்ற குஷி மற்றும் போதை வரணும்னா நம்ம இந்த தேக உணர்வை விடணுன்ற தேக உணர்வுனாலதான் நமக்கு வந்து அந்த குஷியே வரமாட்டேங்குது. கவலை இந்த மாதிரி எல்லாம் ஏன் வருதுன்னா அந்த தேக உணர்வுனாலதான். அந்த தேக உணர்வின் நோயை விட்டுட்டு அன்பான புத்தியுடையரா ஆகுங்க. ஆத்மான்னு புரிஞ்சு பாபா மேல அன்பான புத்தியுடையரா ஆகுங்க. தன்னுடைய நடத்தையை திருத்திக் கொள்ளுங்கள் சொல்லி பாபா சொல்றாங்க. கேள்வி: எந்த குழந்தைகளுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏறாது? எந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஞானத்தினால தலைகீழான போதை ஏறாது? பதில்: யார் பாபாவை யதார்த்தமாக புரிந்து கொண்டு நினைக்கிறார்களோ, மனப்பூர்வமாக பாபாவின் மகிமை செய்கிறார்களோ, யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்கிறதோ அவர்களுக்கு ஞானத்தின் தலைகீழான போதை ஏற முடியாது. யாரு பாபாவை கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்காங்களோ, மனப்பூர்வமா பாபாவை தான் மகிமை செய்வாங்க. நாங்க தன்னுடைய பேரு தன்னுடைய நான்றதே வராது. பாபா பாபான்னா வாயில வரும். யாருக்கு படிப்பின் மீது முழு கவனம் இருக்குதோ அவங்களுக்கு இந்த ஞானத்தினுடைய தலைகீழான போதை ஏற முடியாதுன்றாரு. யார் பாபாவை சாதாரணமாக புரிந்துள்ளார்களோ அவர்கள் பாபாவை நினைக்க முடியாது. பாபாவை சாதாரணமா யார் நினைச்சிருக்காங்களோ அவங்களால பாபாவை நினைக்க முடியாது. உண்மையாக நினைக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக தனது செய்திகளையும் அவசியம் பாபா கொடுப்பார்கள். பாருங்க, உண்மையா நம்ம பாபா நினைக்கிறோம்னா நம்மளோட எல்லா விஷயத்தையும் நம்ம பாபாட்ட ஷேர் பண்ணணும். கடவுள் ஒருத்தர் இருக்காரு, என் கூட இருக்காரு, அவர் தான் வந்து டெய்லி பாடம் எடுக்கிறாரு, என்னுடைய நலன்ல அவருக்குதான் வந்து நம்ம மேல அக்கறை இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஒருத்தவங்க பக்கத்துல இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம ஃபர்ஸ்ட் கடவுள்கிட்ட தான் ஷேர் பண்ணணும். அதான் பாபா சொல்றாரு, உண்மையா நினைக்கிறாங்கன்னா நிச்சயமா அவங்களோட செய்திகள் எல்லாத்தையும் அவசியம் பாபாவுக்கு கொடுப்பாங்கன்றாரு. குழந்தைகள் செய்தியை தெரிவிக்கவில்லை என்றால் குழந்தைகள் எங்காவது மயக்கம் அடைந்திருப்பார்களோ என்ற கவலை பாபாவுக்கு ஏற்படுகிறது. இப்ப நம்ம ஒரு நாள் லெட்டர் எழுதுறோம், மறாவது நாள் நம்ம லெட்டர் எழுதுறது இல்லை, அந்த மாதிரி இருக்கிறோம். ஒரு சில நாள் எழுதணும், ஒரு சில நாள் எழுதுறது இல்லைன்னா பாபாவுக்கு கஷ்டம் வருதான். எங்கேயோ குழந்தைகள் வந்து மாயாட்ட மயக்கம் அடைஞ்சிட்டாங்கன்ட்டு கவலை வருதான். கவலை வந்து பாபாவுக்கு ஏற்படுதான். ஓம் சாந்தி. குழந்தைகளே, புதியதாக யாராவது வந்தால் முதலில் அவர்களுக்கு எல்லைக்குட்பட்ட மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்ட 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுங்கள் என பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பாபா நிறைய முறையில சொல்லியிருக்காரு. அறிமுகம் எப்படி கொடுக்கணும்னா ஃபர்ஸ்ட் 2 தந்தையர் இருக்கிறாங்கன்னு சொல்லி புரிய வைக்கணும். இந்த உடம்புக்கான தந்தை இருக்கிற மாதிரி இந்த உயிருக்கான தந்தை ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் நம்மளோட அப்பா, அவர் தான் கடவுள், அவர் தான் பரம்பிதா பரமாத்மா. அதனால்தான் வந்து பிள்ளைக்கு தந்தை ஒருவன், நம்ம எல்லோருக்கும் தந்தை இறைவன் பாட்டுல எழுதிருக்காங்கல்ல, அதெல்லாம் சொல்லி புரிய வைங்க, புரிஞ்சுக்குவாங்க. எல்லையற்ற தந்தை என்றாலே எல்லையற்ற ஆத்மாக்களின் தந்தைன்னு சொல்லி சொல்லுங்க. ஒவ்வொரு ஜீவ ஆத்மாவிற்கும் தனித்தனியாக எல்லைக்குட்பட்ட ஒரு தந்தை இருக்கிறார். எல்லாருமே இப்ப உடலோட இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு அப்பா இருக்கிறாங்க இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. இந்த ஞானத்தை அனைவரும் ஒரே மாதிரி தாரணை செய்ய முடியாது. இந்த ஞானம் எல்லாரும் கேட்டாலும் எல்லாராலையும் ஒரே மாதிரியே அதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நடைமுறைப்படுத்த முடியாது. சிலர் 1% தான் ஃபாலோ பண்ணுவாங்க, சிலர் 95% தாரணை செய்யறாங்க, சிலர் வந்து ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா சிவனுக்காக பக்தியிலே தலையை கூட கொடுக்க ரெடியா இருக்கிறாங்கல்ல. இங்கேயும் அந்த மாதிரிதான் ஞானத்திலே சில தீவிரமா இருப்பாங்க. 95% தாரணை செய்யறாங்க. சூரிய வம்சம் சந்திர வம்சத்தினர் என இருப்பார்கள் அல்லவா? அதனாலதான் அவங்க சூரிய வம்சம் சந்திர வம்சம்ட்டு போறாங்கன்றது. சூரிய வம்சத்துல வரவங்க கண்டிப்பா தீவிரமா முயற்சி செய்வாங்க, ஸ்ரீமத்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ணுவாங்க. சந்திர வம்சத்தினர் கொஞ்சம் எப்படியும் வந்து கம்மியா தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் சொல்றாரு, இது புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். இங்கதான் ராஜா ராணி பிரஜைகள் எல்லாருமே உருவாகுறாங்க. இந்த ஒரே படிப்பு தான் படிச்சு உருவாக்குறாங்க. அந்த படிப்பை வந்து யார் எந்த அளவுக்கு படிக்கிறாங்க, எந்த அளவுக்கு வாழ்க்கையில தாரணை பண்றாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ராஜா ராணி பிரஜை ஆகிறாங்க. பிரஜைகளில் கூட அனைத்து விதமான மனிதர்களும் இருக்கிறாங்க. சொர்க்கத்துல பிரஜையிலே வந்து ஏழை பிரஜை, பணக்கார பிரஜைன்ட்டு எல்லாம் இருக்கிறாங்க. பிரஜை என்றாலே சாதாரண பிரஜை தான் சொல்லி சொல்றாரு.
இது படிப்பு ஒவ்வொருவரும் அவரவர் புத்திக்கு ஏற்ப படிக்கின்றனர் என பாபா புரிய வைக்கிறார். இப்ப இந்த முரளி எடுத்து படிச்சோம்னா நமக்கு என்ன புரியுதோ புத்திக்கு அந்த மாதிரிதான் நம்ம படிப்போம். இதே வேற தாதிகள் படிச்சாங்கன்னா அவங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. சிஸ்டருங்கெல்லாம் அவங்க ஒரு மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவங்கவுங்க புத்திக்கு தகுந்த மாதிரி அதை படிக்கிறாங்கன்றாரு. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு என்ன நடிப்பு கிடைத்திருக்கிறது சொல்லி பாபா சொல்றாரு. எல்லாருமே ஒரே மாதிரி 5 விரலும் ஒரே மாதிரியே இருக்காது. அந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்மாவும் விதவிதமா நடிப்பு நடிக்குது. ஒரே மாதிரியே எல்லாரும் இருக்க மாட்டாங்க. யார் போன கல்பத்தில் அறிவுரையை எவ்வளவு கடைபிடித்தார்களோ அவ்வளவு இப்போதும் கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. போன கல்பம் என்ன பாபா சொன்னதெல்லாம் கேட்டாங்களோ அட்வைஸ் அதேதான் இப்ப கடைபிடிக்கிறாங்க. படிப்பை ஒருபோதும் மறைக்க முடியாது. பாபா சொல்றாரு படிப்பை உங்களால மறைக்க முடியாது. நல்லா படிச்சிருக்காங்கன்னா வெளிப்படுவாங்கன்ற மறைக்க முடியாது. படிப்பிற்கு ஏற்ப பதவி கிடைக்கிறது. நீங்க எவ்வளவு இங்க கூட சொல்லுவாங்க நல்லா படிச்சா டாக்டர் ஆகலாம், இன்ஜினியர் ஆகலாம். அந்த மாதிரி இந்த படிப்பும் நல்லா படிச்சோம்னா நமக்கு அதுக்கு தகுந்த பதவி கிடைக்கிறதுன்றாரு. பாபா புரிய வைத்திருக்கிறார். இன்னும் செல்ல செல்ல பரீட்சை அதிகம் இருக்கும் என பாபா புரிய வைத்திருக்கிறார். நமக்கு இது அது சாதாரணமா நம்ம டாக்டர் இன்ஜினியருக்கே ஒரு பிறவிக்கான பிராப்தி தான் கிடைக்குது. இந்த ஒரு பிறவிக்கு நம்ம டாக்டர் ஆகணும், அவ்வளவுதான். அதுக்கே இரவும் பகலும் நம்ம கண்ணு முச்சு எல்லாம் படிக்க வேண்டியதா இருக்கும். இங்க தேவதை ஆகக்கூடிய படிப்பு. அப்ப இதுல எவ்வளவு டெஸ்ட் பேப்பர் வரும். அந்த டெஸ்டே கஷ்டமா இருக்கும். இந்த டெஸ்ட் பேப்பர் அதிகமா இருக்கும். ஏன்னா பாபா சாதாரணமா தேவதையே ஆக்க மாட்டாரு இல்லையா. அப்ப போக போக நிறைய பரீட்சைகள் அதிகம் இருக்கும்னு சொல்லி சொல்றாரு. தேர்ச்சி பெறாமல் புதிய உலகத்திற்கு டிரான்ஸ்பர் ஆக முடியாது. நிறைய டெஸ்ட் பேப்பர் வரும், சோதனை தாள் இருக்கும். அந்த சோதனையை நம்ம சாதனையா மாத்தணும். எல்லாத்தையும் கடந்து போகும்போது அப்பதான் முத்திரை குத்துவாரு. இவங்க புதிய உலகத்துக்கு போறதுக்கு தகுதியானவங்க தான், இவங்க தேவதை ஆகிறதுக்கு தகுதியானவங்க. அதனால தேர்ச்சி பெறாம அவங்களால டிரான்ஸ்பர் ஆக முடியாதுன்றாரு. கடைசியில் அனைத்தும் தெரிய வரும். போக போக பாருங்க, கடைசியில எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். ஆனால் இப்போது கூட நாம் எந்த பதவிக்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என புரிந்து கொள்ள முடியும். இப்ப கூட உங்களுக்கு தெரியும். நம்ம இப்ப கூட நீங்க உங்க மனசாட்சியை கேட்டீங்கன்னா நீங்க என்னவாவீங்கன்னு உங்களுக்கே தெரியும் சொல்லி சொல்றாரு. வெட்கமாக இருப்பதால் அனைவரும் கை தூக்கி விடுகிறார்கள். இப்ப ஒரு கூட்டத்துல பாபா மீட்ல கேட்கும் போது எல்லாரும் லட்சுமிநாராயண யார் ஆகுனீங்க கேட்டா எல்லாரும் கை தூக்கிறாங்க இல்லையா. ஏன்னா நம்ம மட்டும் தூக்காம இருந்தா வெக்கமா இருக்குதுன்ட்டு கை தூக்கிறாங்க. ஆனால் நாம எப்படி மாறுவோம் என்பதை புரிந்து கொள்ள முடியும். ஆனா அவங்களுக்கே தெரியும் நம்ம எப்படி மாறுவோங்கிறது. இருப்பினும் கையை உயர்த்தி விடுகிறார்கள். இதையும் அறியாமை என்றே சொல்லலாம் என்றாரு. இவரை காட்டிலும் அதிகமான புத்தி லௌகீகமானவர்கள் கூட இருக்கிறது என பாபா உடனடியாக புரிந்து கொள்கிறார். இந்த பிகேஸை விட நான் பிகேஸே தேவலாம்னு சொல்லி சொல்றாரு பாபா. அதிகமான புத்தி அவங்களுக்கே இருக்குதுன்றாரு. அவர்கள் ஸ்காலர்ஷிப் அடைவதற்கு நமக்கு தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம் என புரிந்து கொள்கிறார்கள். இந்த வெளியில இருக்கிறவங்க, லௌகிக்கத்துல இருக்கிறவங்க கூட நம்மளால இதெல்லாம் அடைய முடியாது, நமக்கு ஸ்காலர்ஷிப் அடைய தகுதி இல்லை, தேர்ச்சி பெற மாட்டோம், பாஸ் ஆக மாட்டோம்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதில் நாம் எவ்வளவு மதிப்பெண்கள் பெறுவோம் என அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இப்ப சாதாரண ஸ்கூல்ல நம்ம லௌகிக படிப்பு படிக்கிறோம்ல, அதுல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸே நம்ம அவங்களுக்கே தெரிஞ்சுக்குவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, டேய் என்னடா ஃபர்ஸ்ட் டைம் கையெழுத்து போனா தூக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் நம்ம ஸ்காலர்ஷிப் வாங்க மாட்டோம், நம்ம தேர்ச்சி பெற மாட்டோம்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். அதனால அவங்க கை தூக்க மாட்டான். ஆசிரியர் எவ்வளவு படிக்க வைக்கிறாரோ அதுல எவ்வளவு மதிப்பெண் பெறுவோன்ட்டு அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. நான் 35 மார்க் தான் எடுப்பேன், நான் பாஸ் மார்க் எடுப்பேன்ட்டு அவங்களுக்கே தெரியும். சிலர் ஃபெயில் ஆயிடுவோன்றது அவங்களுக்கே தெரியுன்றது. நாங்கள் மதிப்புடன் தேர்ச்சி பெறுவோம் என கூற மாட்டார்கள். அங்க அவங்க சொல்ல மாட்டாங்க. இங்கேயோ பல குழந்தைகளுக்கு இந்த அறிவு இல்லைன்னு சொல்லி சொல்றாரு. இங்க நமக்கு மட்டும் ஏன் அந்த மாதிரி இருக்குது, இங்க எல்லாருமே நாங்க பாபா கேட்டாருன்னா ஆயிடுவோம் பாபா அப்படின்னு நம்ம சொல்றோம். தேக உணர்வு நிறைய இருக்கிறதுன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாருக்கும் தேக உணர்வு இருக்குது, தேவதை ஆவதற்காக வந்திருக்கிறாங்க, ஆனால் அதற்கேற்ப நடத்தையும் வேண்டும் சொல்லி சொல்றாரு. இங்க மனுஷன் தேவதையாக வந்திருக்கணும், ஆனா தேவதை மாதிரி நடத்தை இருக்கணும் இல்லையா. அந்த நாரதர் உதாரணம் தான். நாரதர் நாராயணத்தை போய் கேட்டாரு, நான் லட்சுமியை கல்யாணம் பண்ணிட்டு போறேன். அவர் போய் நீ கண்ணாடியை பாருன்னு சொல்லிட்டாங்க. கண்ணாடி போய் பார்த்தா குரங்கு மாதிரி தெரிஞ்சுப்பான். அத அப்ப லட்சுமியை எப்படி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், நம்ம பக்தி பண்ணிட்டு இருந்தாலும் நம்மளால தேவதையா ஆக முடியாது. அதெல்லாம் புரிய வச்சாரு பாபா. அப்ப இந்த உதாரணம் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கிறீங்க உங்க நடத்தையை பாருங்கன்னு சொல்லி சொல்றாரு. நடத்தையும் அந்த மாதிரி இருக்கணும். விநாச காலத்தில் விபரீத புத்தி என பாபா கூறுகின்றார். பாபா சொல்றாரு,
இந்த விகர்மங்களை பாவங்களை விநாசம் செய்யற நேரத்துல விபரீத புத்தி சில பேருக்குன்றாரு. பாபா வந்து பாடம் சொல்லி கொடுத்து மாத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த டைம்ல பாபா கிட்டே கோச்சிட்டு எல்லாம் சில பேர் போயிடுவாங்க. பாபா கிட்டே கோச்சிட்டு போறது இது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அப்ப அவங்க எல்லாம் விபரீத புத்தி, அன்பான புத்தியே இல்ல. பாபா கிட்ட அன்பான புத்தி இல்லாம பாபாவையே திட்டுறது, பாபாக்கு எதிராகவே ஆயிடுறது, டிஸ்சர்வீஸ் செய்யறது, இதெல்லாம் வந்து விபரீத புத்தின்றாரு. ஏனென்றால் முறைப்படி பாபாவிடம் அன்பில்லை. ஏன்னா அவங்கள்ட்ட பாபா கிட்ட அன்பு இல்லை. ஏதோ ஒரு காரணத்துக்காக டீக்கே ஆயிருப்பாங்க. அது நடக்கலன்னு கோவம் வந்து பாபா கிட்டே போயிடுவாங்க. அந்த மாதிரியே சில டீகேஸ் இருக்காங்க. பாபா கிட்டே போயிட்டு இது பேசுவாங்க, பிசினஸ் பேசுவாங்க. நீ எனக்கு இதை செஞ்சேன்னா நான் உனக்கு வந்து இதெல்லாம் செய்வேன் அப்படின்லாம் பேசுவாங்க. அதனால முறைப்படி அவங்கள்ட்ட அன்பா பாபாட்ட அன்பா வரல, ஏதோ ஒரு கண்டிஷன்னால வந்திருக்கிறாங்க. விநாச காலத்தில் விபரீத புத்தி என்பதன் யதார்த்தமான பொருள் என்ன என்பதை பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்ப நமக்கு புரிய வைக்கிறார் விநாச காலத்தில் விபரீத புத்தின்னா என்ன. விநாசம்ன்றது நம்ம கடைசி நேரத்தையும் நம்ம நினைச்சுக்கலாம். இல்ல இப்ப நம்ம பாவத்தை அழிக்கிற நேரம், இந்த நேரத்துல போய் நமக்கு விபரீதமா புத்தி வேலை செஞ்சா என்ன ஆகும்? நம்ம பாபா நினைக்கலன்னா பாவம் இன்னும் அதிகமாயிரும். அப்ப இருக்க பாவாத்மாவா ஆயிரும் இல்லையா? அததான் சொல்றாரு. குழந்தைகள் தாங்களே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்றால் மற்றவர்கள் என்ன புரிந்து கொள்வார்கள் சொல்றாரு. பாபா யாரை செலக்ட் பண்ணி பாடம் எடுக்கிறாரோ அவங்களே புரிஞ்சுக்கலன்னா மற்றவங்க எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்றாரு. வெளி உலகத்தினருக்கு பாபா யாருமே தெரியாது. அப்ப அவங்களுக்கு எப்படி புரியுன்றாரு. பாபாவை நினைக்க வேண்டும். பாபா சொல்றாரு, முழு நாளும் வேற எதையாவது சிந்தனை பண்ணிட்டு கடவுளை நினைக்காம இருந்தா என்ன பண்றது? பாபாவை தான் நினைக்கணும்ன்றாரு. இப்பயே ஃபுல்லா நினைக்க முடியாது, பர்மனண்டா நினைக்க முடியாது. இருந்தாலும் அப்பப்ப நினைக்கலாம்ல. டைம் ஒதுக்கி ஒரு நிமிடம், ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 2 செகண்ட், 2 நிமிஷம், 3 நிமிஷம் அப்படி நினைக்கலாம்ல. அதான் பாபா சொல்றாரு, பாபாவே நினைக்கணும். இது குப்தமான விஷயமாகும். பாபா நினைக்கிறது மறைமுகமான விஷயம். படிப்பு குப்தமாக இல்லை அல்லவா? படிக்கிறது குப்தமா இல்லை. எல்லாரும் வராங்க, யார் வராங்க, யார் படிக்கிறாங்க எல்லாமே தெரிஞ்சுது. ஞானம் படிச்சாலே அவங்க நடத்தையில மாற்றம் தெரியும், பார்த்தாலே தெரியும். அதனால படிப்பு வந்து நமக்கு குப்தமா இல்லை, அது வெளிப்படையா தெரியுது. படிப்பில் வரிசை கிரமத்தில் இருக்கிறார்கள். படிப்புல அதுல கூட படிப்புல எல்லாத்தையும் புரிஞ்சுக்கல இல்லையா? சில முறையெல்லாம் படிச்சோம் நமக்கே புரியாது. அது நேரம் வரும்போதுதான் நமக்கே புரியும். அதனால அது கூட வரிசை கிரமமா தான் புரிஞ்சுக்கிறாங்க. ஒரே மாதிரி படிக்க முடியாது, எல்லாராலையும் ஒரே மாதிரி படிக்க முடியாது. இப்போது சிறு குழந்தையாக இருக்கின்றனர் என பாபா புரிந்து கொள்கிறார். இப்ப எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு நடத்தையில தாரணை ஆகலைன்னா இவங்க வந்து சின்ன குழந்தையா இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இப்படிப்பட்ட எல்லையற்ற தந்தையை 3 மாதம் 4 மாதங்கள் கூட நினைப்பதில்லை சொல்லி சொல்றாரு. எப்பேற்பட்டவன் நமக்கு கிடைச்சிருக்கிறார். சொர்க்கத்தையே உருவாக்கி அதுல கொண்டு போய் நம்மள உட்கார வச்சு அழகு பார்த்தவரு. ஆனா அவரை வந்து நம்ம 3 மாசம் 4 மாசம் கூட நினைக்கிறது இல்லைன்றாரு. நினைக்கிறார்கள் என்பதை எப்படி தெரிந்து கொள்வதுன்னு சொல்லி கேட்கிறாரு. பாபா, நான் எப்படி நடந்து கொண்டிருக்கிறேன், என்னென்ன சேவை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கடிதம் மூலமாக கூட தெரிவிப்பதில்லை. பாருங்களேன், அவங்க நினைக்கிறாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? என்கிட்ட பேசினா தானே. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், அதாவது 3 நாள் நான் என்ன செய்யறேன்றது எனக்கு லெட்டர் எழுதணுமா இல்லையா? என்னென்ன நான் சேவை பண்ணிட்டு இருக்கேன் பாபா, இந்த சேவைலாம் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். காலையில இருந்து இதெல்லாம் நான் பண்ணேன் பாபா. நான் அப்புறம் உங்களை இவ்வளவு நேரம் நினைச்சேன் பாபா, நான் எப்படி எல்லாம் நடந்துகிட்டேன் அப்படின்ட்டு என்கிட்ட லெட்டர் எழுதணுமா இல்லையா? லெட்டர் எழுதலன்றார். குழந்தைகள் மயக்கம் அடைந்து விடவில்லையே. பாபாவுக்கு கவலை வருது. என்னன்னு தெரியலையே, லெட்டரையே காணுமே. ஒரு லௌகீகத்துல ஒரு அப்பா அம்மா வெளியூருக்கு போயிருக்கிற பையன் லெட்டரே போடலன்னா கவலைப்படுவாங்களா இல்லையா? அந்த பையன் என்னன்னு தெரியலையே, டெய்லி போன் பண்ணி பேசுவான், இன்னைக்கு பேசலையேன்ட்டு கவலைப்படுவாங்கல்ல. அந்த மாதிரி பாபா கவலைப்படுறாரு. டெய்லி வந்து குழந்தைங்க பேசுவாங்களே, லெட்டர் போடுவாங்களே, இன்னைக்கு லெட்டரை காணுமே, என்னன்னு தெரியலையே. குழந்தைகள் மயக்கமடைந்து விடவில்லையே, ஏன் மாயாட்ட மாட்டிக்கிட்டாங்களா தெரியலையே, இறந்து போய் விடவில்லையேன்னா குழந்தைகளை பற்றி பாபாவுக்கு எவ்வளவு கவலை இருக்கிறது. இறந்து போய் விடவில்லைன்னா பிகேல இருந்து நான் பிகேவாது ஆயிட்டாங்களோ பயம். அதாவது நம்மளை விட்டே போயிட்டாங்க போல, டைவர்ஸ் பண்ணிட்டு பிகேல இருந்து நான் பிகே ஆயிட்டாங்க, மாயா தூக்கிட்டு போயிடுச்சு போறதுன்ட்டு பாபாவுக்கு எவ்வளவு கவலை இருக்கிறது. சிலர் பாபாவுக்கு எவ்வளவு நல்ல நல்ல சேவை செய்திகளை எழுதுகிறார்கள். சில குழந்தைகள் டெய்லி நைட்டு படுக்கும்போது பாபாட்ட பேசிட்டு, பாபாட்ட என்ன முழு நாளும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லிட்டு, சேவை என்னென்ன சேவை செஞ்சாங்க எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வந்து படுக்கிறாங்க. குழந்தை உயிரோடு இருக்கிறது என பாபா புரிந்து கொள்கிறார்.
பாபா நினைச்சுக்கிறாரு இந்த குழந்தை உயிரோட இருக்குது அப்படின்னா பிகேவா ஒண்ணு இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சுக்கிறாரு. சேவை செய்யக்கூடிய குழந்தைகள் ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. யாரெல்லாம் சேவை செய்யறாங்களோ வெளிப்படுவாங்கன்றாரு. கண்டிப்பா வெளிப்படுவாங்க. அவங்க ஒருபோதும் மறைந்திருக்க முடியாது. எந்த குழந்தை எப்படி இருக்கிறது என ஒவ்வொரு குழந்தையின் மனதை பற்றியும் பாபா அறிகிறார். யார் யார் எப்படின்னு பாபாக்கு எல்லார பத்தியும் தெரியும். ஒவ்வொருத்தருடைய மனசும் பாபாக்கு தெரியுமா? எப்படி தெரியும்? நம்ம ஒண்ணு லெட்டர் மூலமா சொல்லியிருப்போம், இல்லைன்னா மத்தவங்க நம்மளை பத்தி லெட்டர்ல சொல்லியிருப்பாங்க. அப்படிதான் பாபாவுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்மளை பத்தி கம்ப்ளைண்ட் போயிருக்கோம், இல்ல நம்ம மனசை பத்தியே நம்ம பாபா கிட்ட சொல்லியிருப்போம். பாபா எனக்கு இதெல்லாம் பிரச்சனை, இதெல்லாம் பிரச்சனைன்னு நம்ம லெட்டர் எழுதிப்போம். அதனால பாபாவுக்கு எல்லார பத்தியும் தெரியும்னு சொல்றாரு. தேக உணர்வு என்ற நோய் மிகவும் கடுமையாக இருக்கிறது. பாபா சொல்றாரு, இந்த தேக உணர்வு தான் எல்லாருக்கும் ரொம்ப கடுமையா இருக்கு. நான் தான் இந்த தேகம்னு நினைச்சுக்காங்க. ஏன்னா அது 63 ஜென்ம பழக்கம் இல்லையா? அவ்வளவு சீக்கிரம் போகாது யாருக்குமே. ஏன்னா கர்மாதீதி யாரும் அடையல இல்லையா? அடைஞ்சிட்டாங்கன்னா தேக உணர்வு போயிருக்கும், ஆத்ம உணர்வுல இன்னும் வரல. எல்லாருக்கும் அந்த நோய் இருக்குன்றாரு பாபா முரளியில் புரிய வைக்கிறார். ஆனா தினம் பாபா முரளியில புரிய வச்சுட்டுதான் இருக்கிறார். குழந்தைகளே இப்படி இருக்காதீங்க, இப்படி இருங்க, எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. நிறைய பேருக்கு ஞானத்தின் தலைக்கீழான போதை இருக்கிறது. இந்த ஞானத்தை தலைக்கீழா புரிஞ்சுட்டு அந்த போதையில இருக்கிறாங்கன்னு சொல்றாரு. பாபா சில இதெல்லாம் அப்படியே புகழ்வாரு. நீங்க தான் தேவதை, அவ்வளவு இப்பயே நான் தேவதைன்னு நினைச்சுக்க வேண்டியது. ஒரு சிலதெல்லாம் அந்த தலைக்கீழான போதை ஏறிடுதுன்றார். அகங்காரம் எல்லாம் வந்துடுதுன்றாரு. அகங்காரம் வந்து விடுகிறது. ஞானம் எனக்கு தான் தெரியும் அந்த மாதிரி எல்லாம் சிலருக்கு இது பாபாவுடைய ஞானம். இது யாரோட ஞானம்? கடவுள் சொல்லலாம், இது ஞானம் நம்மளுக்கு தெரியவே போறதில்ல. இதுல அகங்காரமா வந்துருது சில பேருக்குன்றாரு. பிறகு நினைப்பதும் கூட இல்லை. அதுக்கப்புறம் பாபாவே நினைக்கிறது இல்லை. அகங்காரம் பாபாவே நினைக்கிறது இல்லை. கடிதமும் எழுதுவதில்லை. லெட்டர் எழுதாதவங்க எல்லாம் பூச்சி வளர்க்கிறார் பாபா. கடிதமும் எழுதுறதில்லை. பிறகு பாபா எப்படி நினைப்பார்? நினைவின் மூலம் தான் நினைவு கிடைக்கிறது. பாபா சொல்றாரு, நீங்க எனக்கு எதுவுமே ஷேர் பண்ணலன்னா அப்ப நான் எப்படி உங்களை நினைக்கிறது சொல்லி கேக்குறது. அவரு எப்படி நினைக்கிறதுன்ற நினைவின் மூலம் தான் நினைவு கிடைக்குது. இப்ப நம்ம நினைச்சாதானே மத்தவங்களும் நம்மள நினைப்பாங்க. அப்ப நம்ம நினைச்சாதானே பாபாவுக்கு அந்த நினைவினுடைய கனெக்ஷன் ஏற்படும். இந்த குழந்தை என்ன நினைக்குது, திரௌபதி கிருஷ்ணான்னு நினைப்பாங்க, உடனே கிருஷ்ணர் பின்னாடி நிற்பார். அப்ப பாத்தீங்கன்னா இவங்க நினைக்கும் போது அவங்களுக்கு டச் ஆகுது. அதே மாதிரிதான் இப்ப நம்ம நினைச்சாதான் பாபாவுக்கு நம்ம நினைவு வரும். நினைவின் மூலமா நினைவு கிடைக்கிறதுன்றார். இப்போது குழந்தைகள் ஆகிய நீங்கள் பாபாவை சரியாக புரிந்து கொண்டு நினைக்கிறீர்கள். பாபா சொல்றாரு, இவ்வளவு நாள் பிகே ஆகி இப்பதான் நீங்க கரெக்டா என்ன புரிஞ்சு நினைக்கிறீங்கன்றாரு. மனதார மகிமை செய்கிறீர்கள். உண்மையாலுமே என்ன மகிமை செய்றீங்க. சில குழந்தைகள் பாபாவை சாதாரணமாக புரிந்து கொள்கிறார்கள். சிலர் என்ன நினைச்சுக்கிறாங்க, அந்த 10 குழந்தைகள்லாம் நான் கடவுள்ன்றாங்க. அந்த மாதிரி இங்கேயும் கடவுள் இருக்காருன்னு நினைச்சுட்டு கோயில் மாதிரி நினைச்சுக்கிறாங்க. சாதாரணமா புரிஞ்சுக்கிறாங்க. இங்க நிறைய பிகேஸே மதுமன்லயே நம்ம பார்ப்போம். தாதியோட ஸ்தம்பத்தை எல்லாம் தொட்டு தொட்டு கையெழுத்து கும்பிடுவாங்க. அப்படியே கோயில்ல இருக்கிற மாதிரி பண்ணுவாங்க. அதாவது நிறைய கோயில் இருக்கிற மாதிரி இது ஒரு கோயில், இங்க சிவன் இருக்கிறாரு அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. பாபா யாரு, அவர் எப்படி இருக்கிறாரு அந்த மாதிரி புரிஞ்சுக்காம சாதாரணமா புரிஞ்சுக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆகவே நினைப்பதே இல்லை. சிலர் எப்படி தெரியுமா புரிஞ்சுக்காங்க, பாபா தானே, நம்ம பாபா தானே, நம்ம என்ன சொல்லக்கூடாது, நான் தான் பாபா குழந்தை ஆயிட்டேன்ல, நம்ம பாபா என்னெல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டார் அப்படியெல்லாம் கூட சில தலைக்கீழா புரிஞ்சுக்குவாங்க. ஆகவே நினைப்பதில்லை. அதனால பாபா நினைக்கிறதே கிடையாது. பாபா நினைக்கிறது இல்லை. பாபா வெளிப்பகட்டை எதையும் காண்பிக்க முடியாதுன்னு சொல்றாரு. வெளிப்பகட்டு ஷோ எல்லாம் இங்க காட்ட முடியாது இல்லையா? பாபா ஷோ காட்டினாருன்னுதான் அவரை பெரிய இப்ப இருக்கிறவங்க ஷோ காட்டுறாங்கல்ல. ஷோ காட்டினா மரியாதை மதிப்பு எல்லாம் கொடுக்குறாங்கல்ல வெளி உலகத்துல. பாபா அந்த மாதிரி ஷோ எல்லாம் காட்டுறது இல்ல. பிரம்மா பாபா சரி, பிரம்மா பாபாவோட சிவபாபா என் காலில் எல்லாரும் விழுங்க, அப்புறம் ஏதாவது ஒரு காவியோட உடுத்திக்கிட்டு மணி எல்லாம் உருட்டிக்கிட்டு அப்படி உட்காந்தாதான் எல்லாரும் மதிக்கிறாங்க. இங்க பாபா சாதாரணமா இருக்கிறாரா? சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஒயிட் ட்ரெஸ் அது கிழிஞ்சுக்கிங்க, நிறைய கிழிஞ்சு போயிருக்கா, அதே ஒட்டு போட்டுதான் பிரம்மா பாபா போட்டிருப்பாரு. ரொம்ப சாதாரணமா இருக்கிறாரா? வெளிப்பகட்டெல்லாம் அவர் காண்பிக்க முடியாது இல்லையா? சிவபாபாவே ரொம்ப பணிவானவர், நிர்அகங்காரி. அவரே அவர் எப்படி ஷோ எல்லாம் காட்டுவார். அதனால அவங்க நினைக்கிறது இல்லை. பகவான் வாக்கு, நான் உங்களுக்கு உலகத்தின் ராஜ்ய பதவி கொடுப்பதற்காக ராஜயோகத்தை கற்பிக்கிறேன். சிவபகவானுடைய வாக்கு என்னன்னா,
நமக்கு உலக ராஜ்ய பதவி கொடுத்ததுக்காக ராஜயோகத்தை சொல்லி கொடுக்குறாரு. நாம் விஸ்வத்தின் ராஜ்ய பதவி அடைவதற்காக எல்லையற்ற தந்தையிடம் இப்போது படிக்கிறோம் என நீங்கள் புரிந்து கொள்வதில்லை. பாபா சொல்றாரு, உங்களுக்கு என்ன நினைவு இருக்கணும், நான் உலகத்துக்கே ராஜா ஆக போறேன், அதுக்காக இங்க கடவுள்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறேன்ட்டு யாரும் புரிஞ்சுக்கிட்டே இல்லை. இந்த மாதிரி ஒரு போதை இருந்தா அளவற்ற குஷி சதா ஏறிக்கொண்டே இருக்கும்னு சொல்றாரு. இந்த போதை யாருக்கிட்டயா இருந்ததுன்னா அவங்க எப்படி இருப்பாங்க, வானத்தை நோக்கி பூமிக்கும் குதிப்பாங்க இல்லையா. ஆஹா, நான் ராஜ பதவி அடைய போறேன், உலகத்துக்கே ராஜா ஆக போறேன். அது உண்மையிலே உங்க மனசுல இருக்குதா? இருந்தா நீங்க வானத்துக்கும் பூமியிலும் குதிப்பீங்க. அளவற்ற குஷி உங்களுக்கு இருக்கணும் இல்லையா, சதா ஏறிக்கிட்டே இருக்கு. அது மேல நம்பிக்கை இல்லை தானே உங்களுக்கு, அதனாலதான் உங்களுக்கு அந்த முகத்துல குஷி இல்லைன்றாரு. ஏன் குஷி இல்லைன்னா நம்ம ஆக போறோம்ன்ற நம்பிக்கையே இல்லை. நம்ம சொர்க்கத்துக்கு போய் அது பிரஜையா இருந்தா கூட சரி, ராஜாவோ இல்ல பிரஜையோ, முழு சொர்க்கமே நம்மளுடையதான். எல்லாருமே நம்ம ஆள போறோம் அங்க போயிட்டு. ஏன் அந்த குஷி உங்க முகத்துல இல்லை? எல்லாருமே பாக்குறதுக்கு கிருஷ்ணர் மாதிரிதான் இருப்பாங்க. கிருஷ்ணர் மட்டுமா கிருஷ்ணர் மாதிரி இருப்பாரு? இந்த ஒட்டுமொத்த தேவதைகளும் பார்க்க கிருஷ்ணர் மாதிரிதான் இருப்பாங்க. முகம் அவ்வளவு லட்சணமா அழகா இருக்கும். ராஜா எப்படியோ அப்படிதான் பிரஜையும். அந்த ஒரு குஷி கூட ஏன் வரமாட்டேங்குது? முகத்துல குஷியே காணும் என்றார். கீதையை படிப்பவர்கள் ஸ்ரீகிருஷ்ண பகவான் வாக்கு, நான் ராஜ யோகத்தை கற்பிக்கிறேன் அவ்வளவுதான் என்று சொல்றாங்க. இப்ப அந்த பகவத்கீதை படிக்கிறாங்களே, அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்ரீகிருஷ்ண பகவான் வாக்கு, ஸ்ரீகிருஷ்ணர் சொன்னாரு நான் ராஜயோகத்தை கற்பிக்கிறேன் சொல்லிட்டு போயிடுறாங்க, அவ்வளவுதான். இதனால அவர்களுக்கு ராஜ பதவியை பெறுவோம் என்ற குஷியே இருக்க முடியாது. ஏன்னா கிருஷ்ணர் சொன்னாரு ராஜயோகத்தை கற்பிக்கிறேன்ட்டு. ஆனா நம்ம ராஜா கிருஷ்ணர் சொல்லல. கிருஷ்ணர் தானே ராஜா ஆகுறாரு, நம்மள ராஜா ஆகணும். கிருஷ்ணர் எங்க நம்ம எங்கன்ட்டு அவங்களுக்கு அந்த ராஜ பதவி பெற போறோம்னா அந்த குஷிலாம் இருக்க முடியாது. சும்மா அது ஒரு புக்குன்னு படிச்சுட்டு போயிடுறாங்க. கீதையை படித்து முடித்துவிட்டு அவரவர் வேலைக்கு செல்வார்கள். கீதையை படிப்பாங்க, அது ஒரு ஓரமா வச்சுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. அதை என்ன படிச்சாங்கன்றது கூட ஞாபகம் இருக்காது. நமக்கு எல்லையற்ற தந்தை படிக்க வைக்கிறார் என்பது இப்போது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. ஆனா இப்ப கூட நமக்கு நஷா போதை எல்லாமே இருக்குது. நம்ம கடவுளே பாடம் சொல்லி கொடுக்குறாரு, நம்ம இந்த மாதிரி ஆக போறோம். அவர்களுடைய புத்தியில் இவ்வாறு இருக்காதுன்றாரு. எனவே முதலில் யார் வந்தாலும் அவர்களுக்கு 2 தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். திரும்ப திரும்ப சொல்றாரு, 2 அப்பாவுடைய அறிமுகம் கொடுங்க. பாரதம் சொர்க்கமாக ஒரு காலத்துல இருந்தது, இப்போது நரகமாக இருக்கிறது. இது கலியுகம், இதை சொர்க்கம் என்று சொல்ல முடியாது சொல்லி பாபா சொல்றாரு. சத்தியுகத்திலும் இருக்கிறார்கள், கலியுகத்திலும் இருக்கிறார்கள் என்று கூற முடியாது. இப்ப நினைச்சுக்கணும், இப்ப சொல்றாங்க இல்லையா, இதுவேதான் சொர்க்கம், இதுவேதான் நரகம், இங்கேதான் சில சந்தோஷமா வராங்க, இங்கேதான் சில நரகத்துக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படி சொல்ல முடியாது. இதேதான் சொர்க்கம், இதேதான் கலியுகம் சொல்றாரு. யாருக்காவது துக்கம் ஏற்பட்டால் நரகத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க, யாருக்காவது சுகம் இருக்கிறதோ அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பதாக சொல்லுவாங்க. இவ்வாறு நிறைய சொல்றாங்க உலகத்துலன்றது. சுகத்தில் இருக்கும் மனிதர்கள் நரகத்தில் இருக்கிறாங்க, நாங்கள் மிகவும் சுகத்தில் இருக்கிறோம் சொல்லி சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க, துக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நரகத்துல இருக்கிறாங்க, ஆனா நாங்க மிகவும் சுகத்துல இருக்கிறோம். நாங்க மாட மாளிகை, காரு, ஏசி போன்ற எல்லாம் நாங்க இருக்கின்றன. எங்களுக்கு மாட மாளிகை இருக்கு, கார் இருக்கு, ஏசி இருக்கு, அதனால நாங்க சொர்க்கத்துல இருக்கிறோம்னு சிலர் சொல்றாங்க. சத்தியுகம் கலியுகம் ஒன்றுதான் என நினைக்கிறார்கள். அதாவது என்ன செய்யறாங்கன்னா, நீங்க என்ன இனிமேதான் சொர்க்கம் வரப்போகுதுன்றீங்க, இதுவேதான் இந்த உலகமே, சொர்க்கம் நரகம் ரெண்டும் இங்கதாங்க இருக்குது. இங்க ஜாலியா இருக்கிறவங்க சோகத்துல இருக்கிறாங்க, கஷ்டத்துல இருக்கிறவங்க நரகத்துல இருக்கிறாங்க, இதேதான் சொர்க்கம் நரகம்னு சொல்லிடுறாங்க. சத்தியமும் கலியுகம் ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. எனவே முதலில் 2 தந்தைகளின் விஷயத்தை புத்தியில் பதிய வைக்க வேண்டும் சொல்லி சொல்றாரு. இப்ப 2 அப்பாவுடைய அறிமுகத்தை சொல்லுங்க. தந்தையே தனது அறிமுகத்தை இப்ப கொடுக்கிறார். அவர் எப்படி சர்வ வியாபியாக இருக்க முடியும்? கடவுள் இப்பதான் அவர் யாருன்னு சொல்றாரு. அவர் இங்கேயே இருக்க முடியும்? கடவுளை தூண்ல இருக்கிறார், துறம்புல இருக்கிறாரு, உன்னில இருக்கிறாரு, எண்ணில இருக்கிறாருன்னா அப்புறம் கஷ்டம் வரும்போது ஏன் மேல பார்த்து கூப்பிடுறீங்க? அவர்தான் இங்கே இருக்கிறாருல்ல. கடவுளை ஏன் மேல பார்த்து கூப்பிடுறீங்க? அவர் எப்படி சர்வ வியாபியா இருக்க முடியும்? ஏன்னா அவர் இப்பதான் தன்னுடைய அறிமுகத்தை சொல்றாரு. அவர் ஏற்கனவே இங்க இல்ல. லௌகிக தந்தையை சர்வ வியாபி என சொல்வார்களா சொல்லி கேட்கிறாரு. இப்ப உங்க அப்பாவை போயிட்டு நீ எல்லா இடத்துலயும் இருக்கிற சரீரத்தினுடைய அப்பாவை நீ கல்லுல இருக்கிற, நாயில இருக்கிற, பூனையில இருக்கிறன்னு நம்ம சொல்லுவோமா? சர்வ வியாபின்னு யார சொல்லிருக்கிறாங்க? இல்ல இல்லையா? ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் ரூபம் ஒன்றுதான் சொல்லி சொல்றாரு. இப்ப ஆத்மா புள்ளியா இருக்குது, ஸ்டார் மாதிரி இருக்குது. பரமாத்மாவும் ஸ்டார் மாதிரிதான் இருக்கிறார். 2 பேருமே கண்ணுக்கு தெரிய மாட்டாங்க. 2 பேரோட ரூபம் ஒண்ணுதான். அவர் அப்பா, நம்ம எல்லாம் குழந்தைகள். அதுல எந்த வித்தியாசமும் இல்லை என்பதை நீங்கள் பாடங்களில் இப்ப காண்பிக்கிறீங்க. ஆத்மா மற்றும் பரமாத்மா சிறியதோ பெரியதோ இல்லை.
இப்ப ஆத்மா சின்னதா இருக்கும், பரமாத்மா பெருசா இருப்பாரு அப்படிலாம் கிடையாது. ரெண்டு பேருக்கும் ஒரே உருவம் தான். அனைவருமே ஆத்மாக்கள் தான், அவரும் ஆத்மா தான். பரமாத்மாவும் ஒரு ஆத்மா தான், ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கிறாரு. அவர் எப்பொழுதும் பரந்தாமத்தில் தான் இருக்கிறாரு. ஆகவே அவருக்கு பரமாத்மா என்று கூறப்படுகிறது. அதனால கிறிஸ்துவர்கள் பரலோகத்தில் இருக்கக்கூடிய பரமபிதாவின்ட்டு சொல்லுவாங்க. அதனால அவர் பரந்தாமத்துல இருக்கிறாரு இல்லையா, அதனாலதான் அவங்க சொல்றாங்க அவர் எப்பயுமே பரந்தாமத்துல இருக்கிறாரு. அதனாலதான் அவர் பேர் பரமாத்மா என்று சொல்லப்படுகிறது. ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறவியில் வருவது போல நான் வருவதில்லைன்னு சொல்றாரு. நீங்க எல்லாம் பிறப்பிறப்பு எடுத்து வரீங்க இல்லையா, நீங்க பிறக்குறீங்க குழந்தையா, அப்புறம் பெருசாகிறீங்க, அப்புறம் கல்யாணம் பண்றீங்க, அப்புறம் அப்படியே வயசாகுது, அப்புறம் செத்து போயிடுறீங்க, அப்புறம் திரும்ப போய் பிறக்குறீங்க. இந்த மாதிரி மறுபிறவி சுழற்சியில நீங்க வரீங்க. அந்த மாதிரி நான் வர்றதில்லைன்ற, நான் வெளியிலேயே இருக்கிறேன். நான் கடைசியில் இந்த உடலில் பிரவேசமாகிறேன்னு சொல்றாரு. நான் வரேன், ஆனா நடிப்புல வரேன், நாடகத்துல வரேன். எதுக்காக வரேன்னா உங்களெல்லாம் காப்பாத்துறதுக்காக இந்த உடம்புல பிரவேசம் செய்யறேன். லோன் எடுத்து வரேன், வாடகை வீட்டுல வரேன். இந்த விஷயங்களை வெளியில் இருப்பவர் யாருமே புரிந்து கொள்ளவில்லைன்னு சொல்றாரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளியில இருக்கிறவங்களும் தெரியாது, பிகேஸ்க்கு மட்டும்தான் தெரியும். விஷயங்கள் மிகவும் எளிதாகும். இந்த விஷயம்லாம் ரொம்ப ஈஸின்றாரு. பாபாவுக்கு பதிலாக வைகுண்டவாசி கிருஷ்ணரின் பெயரை போட்டுவிட்டனர். இந்த பகவத்கீதை புக்ல சிவனுடைய மகா வாக்கியம் போடாம கிருஷ்ண பகவான் வாக்கியம் சொல்லிட்டு வைகுண்டவாசியோடைய பேரை போட்டாங்க. வைகுண்டத்துல கிருஷ்ணர் இருந்தாரு சொல்றாங்களே, எங்கேயோ வானத்துல எல்லாம் வைகுண்டம் கிடையாது. இதே பூமி தான் ஒரு காலத்துல சொர்க்கமா இருந்தது. அங்கதான் கிருஷ்ணர் ஆட்சி செய்தார். நாராயணனா மாதிரி ஆட்சி பண்ணாரு. அதுதான் வைகுண்டம். அவர் பேரை போட்டுட்டாங்க. இந்த ஒரு வித்தியாசம் மட்டும்தான் சொல்றாரு. வேற எந்த வித்தியாசமும் இல்ல. கீதையை சொன்னது சிவபகவான் தான். அதை படிச்சுதான் கிருஷ்ணரே கிருஷ்ணரானாரு. இதெல்லாம் புரிஞ்சுக்கல. தேகம் உட்பட கிருஷ்ணரா வைகுண்டத்திலிருந்து நரகத்தில் ராஜயோகத்தை கற்பித்தார். ராஜயோகத்தை கற்பிக்கணும்னா ஏற்கனவே அவங்க தாழ்ந்த நிலையில இருக்கிறவங்களுக்கு ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துருக்கணும். அப்ப கிருஷ்ணர் நரகத்துல எப்படி ராஜயோகத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு. அவர் இருக்கிறது சத்தியகம், நம்ம இருக்கிறது கலியுகம். இங்க எப்படி கிருஷ்ணர் வர முடியும்னு கேக்குறாரு. தேகம் உட்பட, தேகம் மற்றும் அனைத்து தேக உறவினர்களையும் மறந்து என்னை மட்டும் நினையுங்கள்னு கிருஷ்ணர் எப்படி சொல்ல முடியும்னு கேக்குறாரு. ஏன்னா அவரே ஒரு தேகதாரின்னும் போது அவர் எப்படி தேகத்தை மறந்துட்டு என்ன நினைங்கன்னு சொல்லுவாரு. அவரே ஒரு தேகம் தானே அப்படின்னு சொல்றாரு. தேகதாரியை நினைப்பதால் பாவங்கள் எப்படி போகும்? இப்ப கிருஷ்ணரை நினைச்சீங்கன்னா எப்படி பாவம் போகும்னு சொல்றாரு. ஆத்மான்னு புரிஞ்சு பரமாத்மாவை நினைக்கும் போதுதான் பாவம் போகும். கிருஷ்ணர் ஒரு சிறிய குழந்தைன்னு சொல்றாரு. கிருஷ்ணர் உங்களை மாதிரிதான் அவரும் பிறப்பிறப்புல வர்றவரு. அவர் தேவதையா இருந்தாரு. அவரை நினைச்சீங்கன்னா எப்படி உங்களுக்கு பாவம் போகும்? கிருஷ்ணரோ ஒரு சிறிய குழந்தை. அவர் எங்கே? நான் சாதாரண மனிதனின் வயதான உடலில் வருகிறேன்னு சொல்றாரு. நான் எங்க வரேன்னு, நான் ஒரு சாதாரண வயோதிகர் உடல்ல வரேன். எவ்வளவு வித்தியாசம் இருக்குது. நான் எங்க, அவர் எங்க? அவர் சின்ன குழந்தை, நான் ஒரு வயோதிகர் உடல்ல வரேன். எவ்வளவு வித்தியாசம் இப்ப இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த ஒரே தவறினால் அனைத்து மனிதர்களும் தூய்மையற்றவர்களாகவும் ஏழைகளாகவும் ஆகிட்டாங்க. இப்ப கீதையை சொன்னது கிருஷ்ணர் சொன்னதுனால பெரிய தவறாய் போச்சு. இதனாலதான் எல்லாருமே இப்ப நீங்க தூய்மையற்றவர்களாகவும் ஏழையாகவும் ஆயிட்டீங்கன்ற. நானும் சர்வவியாபி இல்லை, கிருஷ்ணரும் சர்வவியாபி இல்லை. நானும் எங்க பார்த்தாலும் இல்ல, கிருஷ்ணரும் எங்க பார்த்தாலும் இல்ல. எங்க பார்த்தாலும் யாரு இருக்கிறது? எங்க பார்த்தாலும் என்ன இருக்குது? ஒவ்வொரு உடலிலும் ஆத்மா தான் சர்வவியாபின்றார். ஒவ்வொரு உடம்புலையும் ஆத்மா தான் வியாபிச்சிருக்குது. எனக்கு என்று உடலும் கிடையாதுன்னு சொல்றாரு. எனக்கு உடலே கிடையாது, நான் உடல் எடுத்தே வர்றதில்லை. மற்ற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அதற்கென்று உடல் இருக்கிறது. உங்களுக்கு எல்லாருக்குமே, மற்ற ஆத்மாக்களுக்கு எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு உடல் இருக்குது. ஒவ்வொரு உடலுக்கு என்று தனித்தனி பெயரும் இருக்குது. இப்ப நம்ம உடல் எடுத்து வரோம்னா நமக்கு உடலுக்கான பெயர் இருக்குன்றார். எனக்கு உடலும் இல்லை, சிவபாபாவுக்கு உடலும் இல்லை, என்னுடைய உடலுக்கு என்ற பெயரும் இல்லைன்னு சொல்றாரு. எனக்கு உடம்பே இல்லை, அப்புறம் எப்படி பெயர் வரும்ன்றாரு. நான் வயோதிக உடலை எடுக்கிறேன். நான் வர்றது ஒரு வயசான உடல்ல, அந்த உடலை தான் எடுத்து வரேன். இவருடைய பெயரை மாற்றி பிரம்மா என வைக்கப்பட்டுள்ளது. நான் இவர் உடம்புல வரும்போது இவரோட பெயர் மாறிடுது, பிரம்மான்னு வச்சிடறேன். எனக்கு பிரம்மா என்ற பெயரே கிடையாதுன்னு பாபா சொல்றாரு. எனக்கு பிரம்மா பெயர் கிடையாது. இந்த உடல்ல இருக்கிற இந்த ஆத்மாவுக்கு தான் அந்த பெயர் வைக்கிறேன். என்னை சதாசிவன்ட்டு தான் சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. நான் தான் அனைவருக்கும் சத்திரி அளிக்கக்கூடிய வள்ளல் ஆவேன்னு பாபா சொல்றாரு.
அவரு தான் எல்லாருக்கும் முக்தி ஜீவன் முக்தி அளிக்கக்கூடியவர், நல்ல நல்ல கதியை கொடுக்கக்கூடியவர். ஏன்னா அவர் தான் வந்து பிறப்பிறப்புல வர்றது இல்ல, பிறவா நிலையில அவர் தான் இருக்கிறாரு. அதனால எல்லாரையும் அந்த விஷ கடல்ல இருந்து காப்பாற்றக்கூடியவர் அவர் தான். அந்த மரணமில்லா பெருவாழ்வு அடைய செய்பவர் கடவுள் தான். ஆத்மாவை அனைவருக்கும் சத்ததி அளிக்கும் வல்லதுன்னு சொல்ல முடியாது. எந்த ஒரு ஆத்மாவையும் எல்லாருக்கும் சத்கதி கொடுக்கக்கூடிய வல்லன்னு சொல்ல முடியாது. பரமாத்மாவிற்கு தான் எப்போதும் சத்கதி அடிக்கும் வல்லன்னு சொல்ல முடியும். பரமாத்மாவிற்கு எப்போதாவது துக்கதி ஏற்பட முடியுமா? இப்ப பாவ பரமாத்மா புண்ணிய பரமாத்மா நம்ம சொல்றோமா? இல்லையா? அப்ப ஆத்மாவை தான் பாவ ஆத்மா புண்ணிய ஆத்மா சொல்றோம். அப்ப பரமாத்மாவுக்கு எப்போதாவது துர்க்கதி ஏற்படுமான்னு சொல்லி கேக்குறாரு. ஏன்னா அவர் பிறப்பிறப்புல வர்றது இல்லை, அதனால அவருக்கு துர்க்கதி வராது. அவர் தான் ஹையஸ்ட். எல்லா தர்மத்திலையும் சொல்றாங்க கடவுள் வந்து பரமாத்மா. அவர் வந்து என்னென்னமோ சொல்லிட்டாங்க, ஆனா தவறு தவிர அவரை பத்தி பரப்புறாங்க. ஆனா அவரு ஹையஸ்ட்ன்றது மட்டும் எல்லாருக்கும் தெரியும். கடவுள் வந்து எல்லாரோட ஹையஸ்ட். ஆத்மாவுக்கு தான் சர்க்கதி மற்றும் ஆத்மாவுக்கு தான் துர்க்கதி ஏற்படுகிறது. ஆத்மா தான் நடிப்புல வருது, ஆத்மாவுக்கு தான் நல்லதும் நடக்குது, ஆத்மாவுக்கு தான் கெட்டதும் ஏற்படுகிறதுன்றார். இந்த விஷயங்களை சிந்திக்க வேண்டும். இதெல்லாம் நீங்க ஞான சிந்தனை பண்ணணும்ன்றார். எதெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் உட்காந்து நம்ம ஞான சிந்தனை பண்ணணும். இல்லை என்றால் மற்றவர்களுக்கு எப்படி புரிய வைப்பீர்கள்? இதெல்லாம் நீங்க சிந்திச்சாதான் மற்றவங்க போய் சொல்லி புரிய வைக்க முடியும். இல்லைன்னா எப்படி நீங்க புரிய வைப்பீங்க? ஆனால் மாயை குழந்தைகளுக்கு முன்னேற விடாத அளவுக்கு மோசமானதாக இருக்கிறது. இப்ப நம்ம ஞானத்துல படிச்சு படிச்சு நம்ம இதெல்லாம் போய் மற்றவங்க சொல்லி கொடுக்கணும், நம்ம சேவை பண்ணணும்ட்டு நம்ம நினைக்கும் போது நம்ம மாயா புத்தியில வந்து உட்காந்து அது என்ன பண்ணுது, நம்மள முன்னேறவே விடாத அளவுக்கு மோசமா இருக்குதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு, மாயாவை சொல்றாரு. ஏன்னா இந்த அகங்காரம் கோபம் இந்த மாதிரி எல்லாம் வந்து காமம் கோபம் இந்த மாதிரி இச்சைகள் நிறைய ஆசைகள்லாம் இருக்குதுல்ல மனசுக்குள்ளார, அது வந்து கெடுத்துடுது குழந்தைகளை. அப்ப சேவை செய்ய விடாம அவங்களை கெடுக்குதுன்றாரு. அந்த மாதிரி மாயா மோசமானதாக இருக்கிறதுன்னு மாயா மேல பழி போடுறாரு. நாள் முழுவதும் வீண் விஷயங்களையே நேரத்தை வீணாக்குகிறார்கள். பாபா சொல்றாரு, ஒரு நாள் ஃபுல்லா வேஸ்டா பேசிட்டு இருக்கிறாங்க, வேஸ்ட் விஷயங்கள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, வேஸ்டையே பேசிட்டு இருக்கிறாங்க, வேஸ்டாவே செஞ்சிட்டு இருக்கிறாங்க. எதுவுமே ஒரு உயர்ந்த செயலாவே இல்லைன்னு சொல்லி திட்டுறாரு. நேரத்தை டைம் வேஸ்ட் பண்றாங்க. பாபாவிடமிருந்து பிரிப்பதற்காக மாயா எவ்வளவு வேகமாக முயற்சிக்கிறது. இதெல்லாம் மாயான்னு குழந்தைகள் புரிஞ்சுக்க மாட்டாங்க. பாபாட்ட இருந்து பிரிக்குது அவங்கள. ஏன்னா நம்ம 5 விகாரம் பாபா சம்பந்தப்பட்ட இல்லாத விஷயம் எதுவா இருந்தாலும் அது எல்லாமே மாயா. அப்ப அதை நம்ம போய் மாற்றோம்னா அது நம்மளை மாற்ற முயற்சி செய்யுதுன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னா பாபாட்ட பிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுதுன்றாரு. நிறைய குழந்தைகள் விட்டு விடுகிறார்கள், பாபா நினைக்க மாட்டாங்க. பாபாவை நினைக்காததால் நிலை ஆடாமல் அசையாமல் இருக்க முடியவில்லை. பாபா ஒழுங்கா நினைக்காதனால்தான் ஆடுது அசையுது. நம்மளால முன்னேறி போக முடியல. திடீர்னு கவலை அந்த மாதிரி அந்த மாயா விதவிதமா கொண்டு வருது. என்னடா இது அப்படின்ட்டு நமக்கு ஆடுது அசையுது, நிலை வந்து தடுமாறுது. இந்த வயசானவங்களாம் அந்த கையில இதை வச்சுக்கிட்டு நடப்பாங்க, அந்த ஊன்றுகோல் வச்சுட்டு நடப்பாங்க. சப்போஸ் அதை நம்ம எடுத்து விட்டோம்னா தடுமாறுவாங்க பாரு. அந்த மாதிரி பாபா நினைக்காதனால ஊன்றுகோல் இல்லாதனால நமக்கு வந்து ஆடுறோம் அசையணும். அந்த மாதிரி ஆடாமல் அசையாமல் இருக்க முடியதில்லைன்றார். பாபா அடிக்கடி தூக்கி நிறுத்துகிறார். பாபாவும் நம்மள பிரச்சனை வரும்போது, நம்ம சோர்ந்து போகும்போது, நம்ம கவலைப்படும் போது, நம்ம அழுவும் போது, நம்மளால முடியுமா முடியாதவன்லாம் நினைக்கும் போது அடிக்கடி நம்மளை தூக்கி நிறுத்துறார் பாபா. பாபா சும்மா கிடையாது, முரளி மூலமா நமக்கு நிறைய உதவி செய்யறாரு. நம்மளை வந்து தூக்கி நிறுத்துறாரு பாபா. ஆனா வந்து மாயா வந்து விழ வைக்கிறது. ஆனா திரும்ப திரும்ப மாயா வந்து அடி கொடுக்குது, செம்ம அடி கொடுத்து குழந்தைகளை விழ வைக்குதுன்றாரு. பாபா ஒருபோதும் தோல்வி அடையாதீர்கள் என கூறுகிறார். பாபா சொல்றாரு, மாயா அப்படிதான் பண்ணும், நீங்க முன்னேறது அதுக்கு பிடிக்காது, அதனால பயப்படாதீங்க, அதுகிட்ட ஒருபோதும் தோல்வி அடையாதீங்க, விழுந்தாலும் எழுந்துச்சுனுங்க குழந்தைகள்ன்றாரு. கல்ப கல்பமாக இவ்வாறே நடக்கிறது. இது ஒண்ணும் புதுசு இல்ல, போன கல்பாவோட இப்படிதான் நடந்துச்சுன்றார். கடைசியில் மாயாஜி தாகிடுவீர்கள். இதே மாதிரி நடந்து தோல்வி மாயாட்டம் மல்யுத்தம் பண்ணி தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி தோல்வின்னு அடைய அடைய கடைசியா உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்ன்றாரு. கடைசியில நீங்க மாயாஜி தாயிடுங்க. ராவணராஜன் இப்போது அழிய போகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. டோட்டலாவே முடிய போகுது மாயா, அதனாலதான் அணைய போற விளக்கு பிரகாசமா எரியுன்ற மாதிரி இந்த மாயா வந்து ஓவரா பண்ணிட்டு இருக்குதுன்றாரு.
இப்படிதான் சொல்லி நம்ம மனசை கேட்கிறாரு பாபா. ராவண ராஜ்யம் இப்ப அழிய போகிறது. பிறகு நாம் புதிய உலகத்தில் ராஜ்யம் செய்வோம். அதுக்கப்புறம் நம்ம புது உலகம் சொர்க்கத்துக்கு போயிடுவோன்றாரு. கல்பமாக மாயாவை நம்ம வெற்றி அடைந்தே இருக்கிறோம் சொல்றாரு. பல முறை புது உலகத்தில் ராஜ்யம் செய்திருக்கோம், கவலைப்படாதீங்க. இதே மாதிரிதான் போன கல்பம், அதுக்கு முந்தின கல்பம், நிறைய கல்பம் நம்ம வெற்றி தான் அடைஞ்சோம். பல முறை நம்ம ராஜ்யம் பண்ணியிருக்கிறோம். புத்தியில் சதா பிஸியாக வைத்துக் கொண்டால் சதா பாதுகாப்பாக இருக்கலாம் என பாபா கூறுகின்றார். எப்பயுமே பிஸியா சேவை, பாபா நினைவு எல்லாமே பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா, ஞானம் கேட்டுக்கிட்டு புத்தியை ஃப்ரீயா விடாதீங்க. பிஸியா வச்சிருந்தீங்கன்னா மாயா வராதுங்க. இல்லைன்னா உங்களை அப்படியே இந்த பழைய விஷயங்கள் எல்லாம் கூப்பிட்டு போயிட்டு அழ வச்சணும், நமக்கு பழையபடி ஆக்கி விட்டோம். இதற்கு தான் ஸ்வேதர்ஷன சக்கரதாரி என்று பெயர். அப்ப 5 சுரூபத்தை சுத்திக்கிட்டே இருங்க, பிஸியா இருங்கன்றாரு. மற்றபடி இன்சை போன்ற எதுவுமே கிடையாது. மற்றபடி பாபா எந்த ஒரு கஷ்டமும் நமக்கு கொடுக்கல. இந்த இம்சையெல்லாம் நம்ம செய்ய போறது இல்ல. பிராமணர்கள் தான் சுவேதர்ஷன சக்கரதாரி ஆகிறார்கள். தேவதைகளை சுவேதர்ஷன சக்கரதாரி என்று சொல்ல முடியாது. நம்ம தான் இந்த சுவேதர்ஷன சக்கரத்தை சுத்துறோம். தேவதைகள்லாம் சுத்த மாட்டாங்க. ஆனா பக்தி மார்க்கத்துல அவங்க கையில சக்கரம் காமிச்சிட்டாங்க. உண்மையிலே நம்ம தான் புத்தி மூலமா இந்த 5 சுரூபத்தை இப்ப சுத்துறோம். பதித உலகத்தின் பழக்க வழக்கங்கள் மற்றும் தேவதைகளின் பழக்க வழக்கங்கள் நிறைய வித்தியாசம் இருக்கிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. கொஞ்சம் தூய்மையற்றவர்கள் கலியுகத்துல அவங்களுடைய பழக்க வழக்கம் வேற, சொர்க்கத்துல தேவதைகளோட பழக்க வழக்கம் வேற. ரொம்ப வித்தியாசம் இருக்குன்றாரு. மரண உலகத்தில் இருப்பவர்கள் தான் தூய்மை பதித்த பாவன தந்தையை பதித்தமாக எங்களை பாவனமாக வாங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. யார் மரண உலகத்துல இருக்கிறாங்களோ அவங்க தான் கடவுளை கூப்பிடுறாங்க, எங்களை காப்பாற்றுங்க. பாவன உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என அழைக்கிறார்கள். தூய்மையான உலகத்துக்கு எங்களை கூட்டு போங்கன்னு கூப்பிடுறாங்க. இன்றுல இருந்து 5000 வருடங்களுக்கு முன்பு பாவனமான உலகம் இருந்தது சொல்லி பாபா சொல்றாரு. இன்றில இருந்து 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே பூமியில சொர்க்கம் இருந்துச்சு. அதற்கு சத்தியுகம் என்று பெயர் என்பது உங்களுடைய புத்தியில் இப்ப இருக்குது. திரேதாயுகத்திற்கு புது உலகம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா சத்தியுகம் தான் புது உலகம். திரேதாயுகம் கூட பாதி 2ஆம் தரமானது என்று பாபா புரிய வைக்கிறார். சத்தியுகம் முதல் தரம், திரேதாயுகம் 2ஆம் தரம். அப்ப எதுல நம்ம போனோம்? சொர்க்கத்திலேயே போனாதானே நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்தை பார்க்க முடியும். சொர்க்கத்திலேயே நம்ம போனாதானே ஃபர்ஸ்ட் கிளாஸான உலகத்தை நம்மளால பார்க்க முடியும். அதனால சொல்றாரு, ஒவ்வொரு விஷயத்தையும் நன்கு தாரணை செய்ய வேண்டும். இப்ப பாபா சொல்ற முறையில ஒவ்வொரு பாயிண்டையும் நல்லா தாரணை பண்ணணும். யாராவது கேட்டால் அதிசயப்படுவார்கள் சொல்லி பாபா சொல்றாரு. இந்த ஞானத்தை திடீர்னு யாராவது வராங்க, புதுசா பிகேஸ் கேட்டாங்க, அதிசயப்படுவாங்க. ஒரு சிலர் அதிசயப்படுகிறார்கள், ஆனால் முயற்சி செய்வதற்கு நேரம் இல்லை. நிறைய பேருக்கு இதை கேட்கும் போதே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இப்படி அப்படியாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அவங்க பாவம் வந்ததே லேட்டு. சிலரால எல்லாத்தையும் தாரணை பண்ண முடியலன்றாரு. முயற்சி செய்வதற்கு அவங்க நேரம் இல்லை. ஏன்னா கடைசியா வந்துட்டாங்க இல்லையா. இப்ப அவங்களால டைம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, வீட்டுல எல்லாத்தையும் அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது. இப்ப டைம் வேற கம்மியா இருக்குன்றாரு. நிச்சயம் தூய்மையாக வேண்டும் என்ற அறிவுரையை கேட்கிறார்கள். ஆனா அவங்க அந்த அட்வைஸ் எடுத்துக்கிறாங்க, கண்டிப்பா தூய்மை ஆகணும்ட்டு. இந்த காம விகாரம் தான் மனிதனை பதித்தமாக்கி இருக்கிறது. பாபா சொல்றாரு, நம்ம தூய்மையற்றவங்களா ஆனதுக்கு காரணமே இந்த முதல் விகாரம் தான். அதை வெற்றி அடைவதால் நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆகிறீர்கள் சொல்றாரு. காமத்தை வென்றால் உலகத்தையே ஜெயிச்சிடலாம். மாயாஜி தாயி உலகத்தை வென்ற ஆத்மாவா மாறிடலாங்க, ஜெகத்சீத் ஆயிடலாம். ஆனா காம விகாரம் அவர்களுக்கு முக்கிய செல்வம். ஆகையால் அந்த வார்த்தையை கூறுவதில்லை. வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த கீதையெல்லாம் கூட அந்த வார்த்தைகள்லாம் இருக்குது. ஆனா அதை ஏன் மறைக்கிறாங்க? அதை சொல்றது இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அது முக்கிய செல்வம். ஆகையால் அந்த வார்த்தையை சொல்றது இல்லை. மனதை வசப்படுத்துங்கள் என்று மட்டும் கூறுகிறார்கள். வெளியில சத்சங்கத்துல எல்லாம் மனசை வசப்படுத்துங்கள் மட்டும் சொல்லிடுறாங்க. ஆனால் மனம் சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி அடையும் சொல்லி சொல்றாரு பாபா. பாபா சொல்றாரு, இந்த மனசு உடம்புலயே ஈடுபடுத்திட்டு இருந்தீங்கன்னா அப்ப அமைதி அடையாது மனசு. நீங்க உடம்ப விட்டு உடம்ப தாண்டி நீங்க வெளி உலகத்துல வெளியே போனாதான் உங்க மனசு அமைதி அடைகின்றார். நம்ம உடம்ப பத்தியே யோசிச்சுக்கிட்டு உடம்பு சார்ந்த விஷயங்களே பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்கும்போது நம்ம மனசுக்கு அமைதி கிடைக்காதுன்றார். மற்றபடி ஒருபோதும் மனம் அமைதியில் இருப்பதில்லை. கர்மம் செய்வதற்காக தேகம் கிடைத்திருக்கிறது என்றால் கர்மாதி நிலையில் எப்படி இருப்பீர்கள் சொல்லி சொல்றார். எப்பயுமே மனசு அமைதியில போகாதுன்றது. ஏன்னா நம்ம இந்த உடம்பே எதுக்கு கிடைச்சிருக்குன்னா கர்மம் பண்றதுக்குதான் கொடுத்திருக்கிறார் கடவுள். நம்ம கர்ம வினையினாலதான் இந்த உடம்பு கிடைச்சிருக்கு. நம்ம இப்ப சாப்பிடணும், சமைக்கணும், இது எல்லாமே கர்மா தான். சாதாரணமா ஒரு வேலை செய்யணும், மூச்சு விடுறது கூட ஒரு கர்மா தான். அவ கர்மா செய்யறதுக்காக இந்த தேகம் நமக்கு கிடைச்சிருக்குது.
அப்ப எப்படி நம்மளால கர்மத்தை வென்ற நிலையில இருக்கீங்கன்னு சொல்லி கேக்குறாரு. பிணத்திற்கு தான் கர்மாதித் நிலை என்று கூறப்படுகிறது. பாருங்க, கர்மாதித் நிலைன்னா என்னது? பிணம் மாதிரி இருக்கணும், அதாவது எதுவுமே செய்யாம வாழ்ந்து கொண்டே இறந்த நிலையில் இருக்கிறது பேர் தான் கர்மாதிக நிலை. அதாவது சரீரத்திலிருந்து விடுபடுதல். இந்த உடம்புன்னு நினைச்சுக்காம நான் ஆத்துமா, அந்த உடம்புல இருந்து விடுபட்ட அசரீரி அப்படின்ட்டு அந்த உடம்பு சம்பந்தப்பட்ட எதுவுமே நமக்கு பிடிக்காம ஆத்ம உணர்வுல இருக்கும் போது அதை நம்ம கர்மாதி நிலைன்னு சொல்ல முடியுன்றாரு. பாபா உங்களை சரீரத்துல இருந்து விலகி இருப்பதற்கான படிப்பை இப்ப படிக்க வைக்கிறார். இப்ப பாபா அசரீரி ஆகிறதுக்கான பயிற்சி நமக்கு கொடுத்து, இந்த சரீரம் நான் இல்ல, ஆத்மா, அந்த ஆத்ம உணர்வை கொண்டு வரதுக்காக நமக்கு படிக்க வைக்கிறார். சரீரத்துல இருந்து ஆத்மா தனிப்பட்டது. அதெல்லாம் அசரீரின்னு சொல்லுவாங்க. அசரீரினா சரீரம் அல்லாதன்னு அர்த்தம். அப்ப ஆத்மா அந்த சரீரத்துல இருந்து விடுபட்டு இருக்குதுன்னு சொல்றாரு. இந்த உடம்புல கூட ஆத்மா எங்க இருக்குன்னா, அத இரு புருவ மத்தியில, நெற்றி புருவத்துல, இரு கண்ணுக்கு பின்னாடி, அந்த மூளைக்கு நடுவுல ஒட்டாமதான் ஆத்மா இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அது தனிப்பட்டதாதான் இருக்குது. உடம்போட சம்பந்தப்பட்ட இந்த உடம்பு கிடைச்சிருக்கு ஆத்மாக்கு நடிக்கிறதுக்கு. அது பிரவேசம், நம்ம இப்ப பிரவேசம் ஆகுது ஆவின்னா சொல்றாங்க. அந்த மாதிரி நம்மளே இந்த உடம்பு எடுத்திருக்கிறோம். அது எப்ப தேவை இருக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணுவோம், போகும்போது அதை விட்டுட்டு போயிடும் ஆத்மா. அதனால ஆத்மா சரீரத்துல இருந்து தனிப்பட்டதுன்றார். ஆத்மா பரந்தாமத்தில் தான் வசிக்கிறது. ஆத்மா சரீரத்தில் வருகின்றது என்றால் அதை மனிதன் என்கிறோம். இப்ப ஆத்மா சரீரத்துல நடிக்கும் போது அதை மனுஷன் சொல்றோம். கர்மம் செய்வதற்காக தான் சரீரமே கிடைக்கின்றது. ஒரு எந்த வேலை செய்யணும், இப்ப கண்ணால பாக்கணும், காதால கேட்கணும் அப்படின்னா அந்த ஒரு உடல் வேணும் இல்லையா? உடல் இருந்தாதான் கண்ணு கிடைக்கும், காது கிடைக்கும். அதனாலதான் கர்மா செய்யறதுக்காக இந்த உடல் கிடைச்சிருக்கு. கடவுளே நம்ம கொடுத்த அந்த இதுதான் எல்லாமே, இந்த கடவுள் கொடுத்தது தான். அந்த போட்ட பிச்சை தான். அந்த சரீரம் உட்பட நம்ம இருக்கிறது எல்லாமே கடவுள் கொடுத்ததுதான். ஒரு சரீரத்தை விட்டு இன்னொரு சரீரத்தை கர்மம் செய்வதற்காக எடுக்கிறது. இருந்தாலும் ஆத்மா ஒரு உடலா எடுத்து இன்னொரு உடல் எடுக்குது. ஏன்னா அது செஞ்ச கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுக்காக, கர்மம் செய்வதற்காக ஒரு உடலா விட்டு இன்னொரு உடலை எடுக்குது. சரீரத்தில் இல்லாத போதுதான் அமைதி கிடைக்கிறது. நீங்க அமைதி வேணும்னு கேக்குறீங்க, உடம்புல இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அமைதி கிடைக்காதுன்ற. சரீரத்துல இல்லாத போதுதான் அமைதி கிடைக்கிறது. ஆனா அந்த பயிற்சி நம்ம இப்பயே செய்யும் போதே நமக்கு கிடைக்குது. ஏன்னா நம்ம சரீர உணர்வுல இருந்து விடுபட்டு மூல வதனத்துல போயிட்டு நம்ம அங்க நினைக்கும் போது, ஆத்மாவா புரிஞ்சுட்டு நினைக்கும் போது நமக்கு அமைதி உடம்புல இருக்கும் போதே நமக்கு கிடைக்குது. மூல வதனத்தில் கர்மம் கிடையாது. இப்ப பரந்தாமத்துல எல்லாம் உங்களுக்கு உடம்பே கிடையாது, அப்புறம் எங்க இருந்து நீங்க அங்க போய் வேலை செய்ய போறீங்க? அதனால அங்க கர்மம் கிடையாது. சூட்ச்ம வதனத்தின் விஷயமே கிடையாதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. சூட்ச்ம வதனத்துல அங்கெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நடிப்பே கிடையாதுன்னு சொல்றாரு. சிருஷ்டி சக்கரம் இங்கேதான் சொல்கிறது. இங்கதான் இந்த 4 யுகம் சொல்லுதுன்றாரு. சத்தியுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். நடிப்பே இங்கதான் நம்ம நடிக்கிறோம். சாக்காரத்துலதான் உடல் கிடைக்குது, இங்கதான் நடிக்கிறோம். பாபா மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை தெரிந்து கொள்வதையே ஞானம் என்று சொல்லப்படுகிறது. இப்ப கடவுள் யாரு, அப்புறம் இந்த சிருஷ்டி சக்கரம், இதெல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம் சொல்றாரு பாபா. சூட்ச்மவதனத்தில் வெண்மை ஆடை அணிந்தவரும் கிடையாது, அலங்காரம் செய்யப்பட்டவரும் இல்லை, பாம்பு கிரீடம் உடைய சங்கரரும் இல்லை. இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் இவங்கெல்லாம் அந்த உயிரோட்டமா, அங்க உயிரோடெல்லாம் அங்க சூட்ச்மவதனத்துல கிடையாது. ஒரு ட்ரெஸ் தான் அங்க இருக்குது, அங்க யாருமே இல்ல. அங்க அவ்வக்த பிரம்மா பாபாவுடைய அந்த சூட்ச்ம உடல்ல சிவபாபா இருக்கிறார், அவ்வளவுதான். மற்றபடி அங்க யாரும் இந்த பிரம்மா, விஷ்ணு, சங்கரர் எல்லாம் கிடையாதுன்றாரு. வெண்மை ஆடை அணிந்தவர் பிரம்மா, அலங்காரம் செய்யப்பட்டவர் விஷ்ணு, பாம்பு பாம்பு தலையோட இருப்பாரு இல்லையா சங்கரர், அவரும் இங்க கிடையாது. அது ஒரு ட்ரெஸ் தான், காட்சி காட்டுறதுக்காக பாபா வச்சிருக்கிறாரு. மற்றபடி பிரம்மா விஷ்ணு ரகசியத்தை பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். இது பிரம்மா யாரு, விஷ்ணு யாரு, இந்த ரகசியம் பாபா சொல்லிட்டா இருக்காரு நமக்கு. பிரம்மா இங்கேதான் இருக்கிறாரு, இங்கதானே இருக்கிறாரு. பிரம்மா பாபா இங்கதான் இருக்கிறாரு. அவர் உடம்புல சிவன் பிரம்மாவுடைய காரியத்தை பண்றாரு இல்லையா, படைப்பு செய்யறாரு. விஷ்ணுவின் 2 வடிவங்களும் இங்கேதான் இருக்கிறது. இந்த லட்சுமி நாராயணன் தான் இணைந்த ரூபம் தான் விஷ்ணு. அவங்க கூட இங்கதான் உலகத்துல இங்கதான் ஆட்சி செஞ்சாங்க, உயிரோட்டமா இங்கதான் இருந்தாங்க. அவங்க அந்த சூட்ச்ம உலகத்துல கிடையாது. சாட்சாத்காரத்தின் பாகம் மட்டும் நாடகத்தில் இருக்கிறது. ஆனா இந்த காட்சி காட்டுறது, அதாவது காட்சின்றது ஏற்கனவே நடந்த விஷயம் ஆத்மால பதிவாயிருக்கு இல்லையா, அதெல்லாம் அப்படியே காட்சியா கிடைக்கும். பாபா அந்த திவ்ய திருஷ்டியின் சாவி சிவபாபாட்ட தான் இருக்குது. அவர் நினைச்சாதான் அந்த காட்சி காட்ட முடியும். அதனால இந்த காட்சிகளின் பாகம் மட்டும் நடக்குதுன்றாரு. யாருக்கு என்ன காட்சி கிடைக்கணுமோ அந்தந்த டைம்ல கிடைக்கும். அதெல்லாம் அற்புதம் மாதிரி நிகழ்த்துறாரு பாபா. பக்தி மார்க்கத்திலயும் அது மாதிரி செய்யறாரு.
இப்ப ஞான மார்க்கத்திலயும் நம்மளெல்லாம் மாத்தணும் இல்லையா, அதுக்காக காட்சி எல்லாம் காட்டுறாரு. ஆரம்பத்துல காட்சி காமிச்சாரு, கடைசியிலும் காட்சி நமக்கு கிடைக்கும். திவ்ய திருஷ்டியினால் பார்க்கப்படுகிறதுன்னு சொல்லி பாபா சொல்றாரு. இந்த காட்சி நம்மளால எப்படி பார்க்க முடியும்னா, திவ்ய திருஷ்டி தெய்வீக புத்தி மூலமா தான் காட்சி பார்க்க முடியும். எனக்கு காட்சி கிடைக்கல அப்படின்னா இப்ப காட்சிலாம் காட்ட மாட்டாரு. காமிச்சா நம்ம ஒழுங்கா பாபா நினைக்க மாட்டோம். காட்சி பாவத்துல பார்த்துட்டு இருக்கோம். அதனால பாபா சொல்றாரு, தெய்வீக புத்தி, நம்ம புத்தி சுத்தமா ஆயிட்டு மனசு புத்தியில எந்த குப்பையும் இல்ல, இந்த லௌகீக விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு பாபா நினைவுல இருக்கும்போது நம்ம காட்சிலாம் கிடைக்கும்ன்றாரு. தெய்வீக பார்வையின் மூலமா தான் உங்களால காட்சி பார்க்கப்படுகிறதுன்றாரு. கிரிமினல் கண்களுக்கு பரிசுத்தமான பொருள் தெரியாது. இந்த கிரிமினல் பார்வையோட பார்த்தோம்னா நமக்கு காட்சி எல்லாம் கிடைக்காதுன்றாரு. அந்த பரிசுத்தமான பொருள்னா இந்த விஷ்ணுவோடைய காட்சி, பிரம்மாவோடைய காட்சி, இவங்களுடைய காட்சிகள், அப்புறம் இந்த அவ்யக்த பாப்தாதாவுடைய காட்சி எல்லாம் கிரிமினல் ஐயோட நம்ம பார்த்தோம்னா, அதாவது அந்த காம கோபம் பற்றாசை அகங்காரத்தோட அந்த எண்ணங்களோட எல்லாம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கிடைக்காது, தெரியாதுன்றாரு. பரிசுத்தமான பொருள் தெரியாதுன்றாரு. தெய்வீக புத்தியினால தெய்வீக பார்வையினால மட்டும்தான் பார்க்கப்படுகிறதுன்றாரு. நல்லது. இனிமேல இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தாய் தந்தையும் நமஸ்தே. ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தாய் தந்தைக்கு நமஸ்தே. தாரணைக்கான முக்கியசாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தன்னை தான் சதா பாதுகாப்பாக வைப்பதற்காக விசார் சாகர் மந்தனத்தில் புத்தியை பிஸியாக வைக்க வேண்டும். நீங்க பாதுகாப்பா இருக்கணும்னா எப்படி பிஸியா இருக்கணும்ன்றாரு. ஞானத்தை சிந்தனை பண்ணிட்டே இருக்கணும்ன்றாரு. சுயதர்ஷன சக்கரதாரி ஆகணும். வீண் விஷயங்களில் தனது நேரத்தை இழக்க வேண்டாம். இரண்டாவது பாயிண்ட், சரீரத்திலிருந்து விடுபடுவதற்காக பாபா இப்போது நம்மளை படிக்க வைக்கிறார். அதை படிக்க வேண்டும். மாயாவின் கவர்ச்சியிலிருந்து தப்பிப்பதற்காக தனது நிலையை ஆடாமல் அசையாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். மாயா விதவிதமா கவர்ச்சி பண்ணி நம்மளை மாட்டி விட்டு தள்ளி விடணும். அதனால அதுக்கிட்ட தப்பிக்கணும்னா உங்க நிலையை ஆடாம அசையாம வச்சுக்கோங்கன்றாரு. வரதானம். பிரம்மா தந்தைக்கு சமானமாக லட்சியத்தை லட்சணத்தில் எடுத்து வரக்கூடிய பிரத்யட்ச சாம்பிள் கண்கூடான எடுத்துக்காட்டாகி அனைவருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவர்கள் ஆகுக அப்படின்ற வரதானம் கொடுக்குறாரு. இப்ப பிரம்மா பாபா சமமாக லட்சியத்தை லட்சணத்துல கொண்டு வரணும். அதாவது அவர் நாராயணாவன்ட்டு கிருஷ்ணராவன்ட்டு லட்சியம் இருந்தது, அப்படியே அவர் லட்சணத்துலயும் தெரிஞ்சுது. அந்த மாதிரி நடத்தை அவர்கிட்ட இருந்தது. கண்ணாடி மாதிரி அப்படி பார்த்தாலே தெரிஞ்சது அவருக்கு கிருஷ்ணருடைய ஃபுல் லட்சணமா அவர்கிட்ட இருந்தது. இங்கேயே பரிசா மாதிரி தெரிஞ்சாரு. கிருஷ்ணரோட காட்சி கிடைச்சது. பணிவா இருந்தாரு, நிற அகங்காரியா இருந்தாரு. எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சு காட்டுவாரு. மற்றவங்களெல்லாம் வேலை வாங்க மாட்டாரு. அகங்காரமே இருக்காது. அந்த மிரட்டுறது உருட்டுறது எதுவுமே பிரம்மா பாபா கிடையாது. எல்லாமே பொறுமையா அவர் கிட்டக வந்தாலே தன் தவறை எல்லாருமே உணர்ந்துருவாங்க. அந்த அளவுக்கு அப்படி இருப்பாராம் அவரு. சாம்பிளா இருந்தாரு. பிரத்யேக சாம்பிள் கண்கூடான எடுத்துக்காட்டாகி அனைவருக்கும் அந்த மாதிரி நீங்களும் ஆகுங்க. அந்த மாதிரி ஆகி எல்லாருக்கும் சகயோகி ஒத்துழைப்பு அழைக்கக்கூடியவரா ஆகுங்கன்ட்டு வரதானம் கொடுக்குறாரு. எப்படி பிரம்மா தந்தை சுயம் தன்னை நிமித்த எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டிற்கான கருவியாக ஆக்கி கொண்டாரோ, செய்பவர் தான் அர்ஜுனன் என்று இந்த லட்சியத்தை எப்போதும் லட்சணத்தில் எடுத்து வந்தார். அதாவது ஃபர்ஸ்ட் பாபா சொல்றாருன்னா ஆண்டி பாபான்னு சொல்லிட்டு உடனே செஞ்சிடணும். அந்த மாதிரி செய்யறவங்க தான் அர்ஜுனன். அதனால அந்த மாதிரி லட்சியத்தை லட்சணத்துல கொண்டு வந்தாரு. இதனாலேயே முதல் நம்பர் ஆனார். அதனாலதான் அவர் முதல் நம்பர் ஆனார். எனவே இது போல ஃபாலோ ஃபாதர், தந்தையை பின்பற்றுங்கள். செயல்கள் மூலமாக எப்போதும் வாழ்க்கையில் குணங்களின் மூர்த்தியாகி கண்கூடான எடுத்துக்காட்டு பிரத்யட்ச சாம்பிள் ஆகி மற்றவர்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்வதில் சகயோகம் கொடுங்கள். இப்ப நீங்க மற்றவங்களுக்கு கண்கூடான எக்ஸாம்பிளா இருக்கணும். உங்களை பார்த்து எவ்வளவு குணமானா இருக்கிறாங்க, எவ்வளவு குணங்களின் மூர்த்தியா இருக்கிறாங்க, இவங்க எவ்வளவு அமைதியா இருக்காங்க, அன்பா இருக்காங்க, அந்த மாதிரி எல்லா குணங்களும் கண்கூடா தெரியும் உங்களை பார்த்தா. அந்த மாதிரி சாம்பிள் ஆகி மற்றவங்களுக்கு சுலபமாக குணங்களை தாரணை செய்யறதுல ஒத்துழைப்பு கொடுங்க. உங்களை பார்த்து அவங்களும் உங்களை மாதிரி மாறணும். இப்ப பிரம்மா பாபா சமான் எல்லாரும் ஆகணும். பிரம்மா பாபா பார்த்துதானே மாறி இருப்பாங்க. அப்ப அவரு நினைச்சிருக்காருல்ல, என்னை பார்த்துதான் எல்லாரும் செய்வாங்க, அப்ப நான் ஒழுங்கா இருக்கணும்ட்டு. அந்த மாதிரி நம்மளை பார்த்து பின்னாடி இருக்கிற பிகேஸும் ஒழுங்கா இருக்கணும்னா நம்மளும் சாம்பிளா இருந்து காட்டணும். அந்த மாதிரி ஆகி மற்றவங்களுக்கு சுலபமா குணங்களை தாரணை செய்யறத சகயோகம் கொடுங்கன்றாரு. இதற்குதான் குணதானம் என்று சொல்வாங்கன்றாரு. குணங்களை தானம் செய்யறதுதான் குணதானம்ன்றாரு.
தானம் என்பதன் பொருளே சகயோகம் கொடுக்கறது தான். தானம்னாலே நீங்க இப்ப ஒத்துழைப்பு கொடுக்கறது, மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்றது, அதுதான் சொல்றாரு. எந்த ஒரு ஆத்மா கூட இப்போது கேட்பதற்கு பதிலாக கண்கூடான நிறுவனத்தை பார்க்க விரும்புகிறார். இப்ப நிறைய பேர் சும்மா சொல்லிட்டே இருக்காங்கல்ல, கடவுள் நான் தான் கடவுள்ன்றாங்க. அது மாதிரி நிறைய விஷயங்களை இப்ப நம்ம கூட சொல்றோம், இந்த மாதிரி கடைசியா நடக்க போகுது, வர போகுது, காட்சி கிடைக்க போகுது அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். நிறைய விஷயங்களை கடவுள் வந்துட்டாரு எல்லாம் வாயால சொல்றோம். ஆனா எல்லாரும் வாயால சொல்றதை விட நேரா பாக்குறதுக்கு தான் விரும்புறாங்களாம். நீ சொன்னது சொல்லிட்டு போறீங்க, சரி எங்க கடவுள் காட்டுங்கன்னு கேக்குறாங்க. கண்ணுல காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. கேட்பதுக்கு பதிலா கண்கூடான நிறுவனத்தை பார்க்க விரும்புறாங்க. அப்ப உங்க மூலமா தெரியணும் இல்லையா கடவுள். அதனால இப்ப நீங்க மாறுங்கன்றார். எனவே சுயம் தங்களை குணமூர்த்தி ஆக்குங்கள், கடவுள் மாதிரி ஆக்குங்க, கடவுள் மாதிரி ஆகுங்க. அவராக முடியாது, இருந்தாலும் அவர் மாதிரி குணங்கள் எல்லாம் நிரம்பி குணமூர்த்தியா ஆகுங்க, மற்றவங்களையும் ஆக்குங்கன்றாரு. அப்பதான் எல்லாருக்கும் தெரியும் இங்க இருக்கிறவர் யாரு, இங்க பின்னாடி இயக்கிட்டு இருக்கிறாரு, இந்த பிரம்மகுமாரிகள் இயக்கிறத யார் இயக்குறாங்க, இங்க இருக்கிறவங்க யார் உருவாக்குறாங்கன்ற நிரூபணம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால பாபா சொல்றாரு அந்த மாதிரி ஆகுங்க சொல்லி பாபா சொல்றாரு. சகயோகி ஒத்துழைப்பு அளிக்கக்கூடியவரா ஆகுங்கன்னு சொல்றாரு. ஸ்லோகன்: அனைவருடைய நிராசைகளின் இருளை நீக்குபவர்களே ஞான தீபங்கள் ஆவார்கள். பாபா சொல்றாரு, யாரெல்லாம் ஞான தீபங்கள் பாருங்க, ஒருத்தவங்க வாழ்க்கையில இருளோட இருக்கிறாங்கன்னா அவங்க நிராசையா அடைஞ்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவங்களுக்கு ஆசைகள் எல்லாம் நிறைவேறாம எல்லாத்துலயும் தோல்வியில இருண்டு போயிருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு இருள்ல இருப்பாங்க இல்லையா, அறியாமையில இருப்பாங்க. அவங்களுடைய அந்த இருளை யார் நீக்குறாங்களோ, அவங்களுக்கு ஒளியேற்றி வாழ்க்கையில ஒளியேற்றி வைக்கிறாங்களோ, ஆத்ம தீபத்தை ஏத்துறாங்களோ, அவங்க நிராசையெல்லாம் ஆசை அந்த எல்லாத்தையும் நிறைவேற்றி அவங்க வாழ்க்கையில ஒளியேற்றி யார் வைக்கிறாங்களோ அவங்கதான் ஞான தீபங்கள் சொல்றாரு. ஞானத்தை ஏத்துறவங்க ஞான தீபங்கள், ஒளியூட்டக்கூடியவங்கன்னு சொல்லி பாபா சொல்றாரு.